வெங்காயம் வெட்டும்போது நம்ம வீட்டில் அழாமல் சிரித்தவங்க யாராவது இருக்காங்களா? கண்டிப்பாக எல்லாருமே அழுவாங்கங்க. அந்த மாதிரி அழாமல் சிரிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? கொஞ்சம் லேசாக விதன்னு வெந்நீரை வச்சு இந்த வெங்காயத்தை அதில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள். நீங்கள் அழுறீங்களா சிரிக்கிறீங்களான்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை. இதில் விட்டமின்களும் தாது பொருட்களும் நிறையவே இருக்குங்க. இந்த அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால வாயு புண்ணு வயிறு புண்ணெல்லாம் குணம் ஆகுதுங்க. நீரிழிவு நோயை கண்ட்ரோல் பண்ணுது. ரத்தத்துலேயும் யூரினில் இருக்க சுகரை கட்டுப்படுத்துதுங்க. இந்த கீரையை வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. வயிற்றில் இருக்க பூச்சி புழு எல்லாம் போயிடுங்க. இந்த புகையில போடுறாங்க பார்த்தீங்களா? ஐயோ பாவங்க, அந்த புகையில போடுறதுனால அதில் இருக்க நிக்கோட்டின் ரத்தத்தில் கலந்து விஷமாயிடுதுங்க. அதெல்லாம் இந்த கீரை சாப்பிட்டா அப்படியே போயிடுங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய இந்த கீரை கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லைங்க, கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். உடம்புல கூட இந்த பித்த சூடு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட போயிடுங்க. இந்த கீரையை இந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறாங்களே தாய்மார், அவங்களுக்கு இதை கொடுத்தா பால் நல்லா சுரக்குங்க. என்னங்க மறந்துடாதீங்க, இந்த கீரையை இந்த தாய்மார்களுக்கு கூட கொடுங்க. இந்த தொண்டை புண்ணு தொண்டை வலியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த அகத்திக்கீரையை பச்சையாக மென்று சாப்பிட்டாலே இந்த தொண்டை புண்ணெல்லாம் குணம் ஆயிருன்னு சொல்கிறாங்க. அதனால் அவசியமாக நீங்கள் சாப்பிடுங்க. இந்த அகத்திக்கீரையை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க. ஆனால் ஒன்று பாருங்கள், பத்தியம் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்றாதீங்க, ஆகாது. இது பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்க. அவங்க பாவம் எப்பவும் போல் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க. அதனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த அகத்திக்கீரைலாம் செஞ்சு வச்சு அவங்கள சாப்பிட சொன்னோம். சரிண்ணா, அவரும் பாவம் சாப்பிட்டாரு. ஆனால் வீட்டுக்கு போன 5 நிமிஷத்தில் ஃபோன் வருதுங்க. என்னென்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்டனால தான் அவர் இப்படி ஆகிட்டாருங்க அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப்கிட்டேருந்து வந்துச்சுங்க. நாங்களாம் பயந்தே போயிட்டோம். என்னங்க எப்போ அப்படி தானே சாப்பிடுவாங்க, என்ன ஆச்சுன்னு போய் கேட்டோம். என்னங்க உங்கள் வீட்டில் சாப்பிட்டாரு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், எப்பவும் போல் சாம்பார் அகத்திக்கீரை இதுதான். அகத்திக்கீரையா? ஐயோ ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அவர் குடிச்சிட்டுல வந்திருக்காரு, அவருக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்துட்டீங்களே. ஐயோ அப்படியா, எங்களுக்கு தெரியாதுங்க. இப்போ குடித்தா அகத்திக்கீரை சேராதா? ஆமாங்க. ஐயோ அது பாய்சனுங்க, ரொம்ப விஷங்க, அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கே என்ன ஆகுன்னு தெரியல. அப்புறம் 1 மணி நேரம் கழித்து டாக்டர் புண்ணியத்தில் நல்லா ஆயிட்டாங்க. அதனால் பாருங்கள், இந்த ஆல்கஹால் குடித்தா அகத்திக்கீரை மட்டும் சாப்பிட்றாதீங்க, அது எதிரிங்க. ஒரு முக்கியமான எச்சரிக்கைங்க, இதை பாருங்கள், அகத்திக்கீரை சாப்பிட்டு ஆல்கஹால் சாப்பிடக்கூடாதுங்க. ஆல்கஹால் சாப்பிட்டு அகத்திக்கீரையும் சாப்பிடக்கூடாது. அகத்திக்கீரை ஆல்கஹாலுக்கு எதிரிங்க. ஐயோ நான் எப்படி சொல்கிறது, அதை மீறி சாப்பிட்டா உயிருக்கு ஆபத்துங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.